கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நம்முடைய கஷ்டங்களை, கவலைகளை, போராட்டங்களை, நம்முடைய ஏக்கங்களை, ஆசைகளை நாம் நமக்கு பிரியமானவர்களிடத்தில் தெரியப்படுத்துகிறோம். ஆனால் அவற்றினால் பிரயோஜனம் இருக்கிறதா என்றால் ஒரு சிலருக்கு பிரயோஜனம் இருக்கும். ஆனால் எல்லாருக்கும் அது பிரயோஜனமா இருக்கிறதா என்றால் இல்லை. ஏன் தெரியப்படுத்தினோம் என்று யோசிக்கும் அளவிற்கு கூட அநேகருடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறதை நான் கவனித்திருக்கிறேன். ஏன் இதை சொல்லுகிறேன் என்று இந்த நாள் தியானத்தை நாம் தியானிக்கும் போது நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இங்கே பவுல் ஒரு அழகான ஆலோசனையை சொல்லுகிறார். உங்களுக்கு கவலைகள் இருக்கும் உண்மைதான், தேவைகள் இருக்கும் உண்மைதான், விண்ணப்பங்கள் இருக்கும் உண்மைதான், எல்லா மனிதர்களுக்கும் இருக்கின்ற ஒன்றுதான். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் அதை மற்ற மனிதர்களைப் போல மனுஷர்களுக்கு சொல்லாமல் ஆண்டவருக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆம், எனக்கு பிரியமான தேவ ஜனமே, நம்முடைய கவலைகளை, வேதனைகளை, விண்ணப்பங்களை, ஏக்கங்களை நாம் ஆண்டவருக்கு தெரியப்படுத்தினால் அவர் அதை செய்வதற்கு முன் வருவார். அதுவே நாம் மனுஷர்களிடத்தில் தெரியப்படுத்தினால் அவர்கள் கேட்டுக்கொள்வார்களே தவிர யாரும் உங்களை புரிந்து கொள்ள மாட்டார்கள். யாரும் உங்கள் காயத்திற்கு மருந்தாய் இருக்க மாட்டார்கள். யாரும் உங்கள் ஏக்கத்தை நிறைவேற்ற மாட்டார்கள். யாரும் உங்கள் வேதனையை புரிந்து கொள்ள மாட்டார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ நீங்கள் கவலைப்படுகிறீர்கள் என்று சொல்லும் போதே அவர் இறங்கி வந்து நீ அழுதுவிடக் கூடாது என்று ஆறுதல் சொல்லுகிறவராயிருப்பார். குறை என்று சொல்லும் போதே நிறைவாக்க நான் இருக்கிறேன், பயப்படாதே என்று நம் கரத்தை பிடிப்பார். ஏக்கமா இருக்கிறது ஆண்டவரே என்று நாம் ஒரு காரியத்தை சொல்வோமானால் நாம் சொல்லி முடிப்பதற்கு முன்பாகவே அந்த காரியத்தை நம் கையில் கொடுக்கிற உன்னதமான தெய்வத்தை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆம், எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கும் கவலையோடு அமர்ந்த இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்களோ? கண்ணீரோடு இருக்கிறேன், என்னுடைய கவலையை புரிந்து கொள்ள ஒருவரும் இல்லையே, என்னுடைய சார்பில் இருக்கிற வேதனைகளை, வழிகளை எவ்வளவு தெளிவாய் சொல்லி விளக்க முடியுமோ அவ்வளவு தெளிவாய் சொல்லுகிறேன். ஆனால் என்னை புரிந்து கொள்வதற்கு ஒருவரும் இல்லையே என்று அங்கலாய்க்கிற எனக்கு பிரியமான தேவ பிள்ளையே, நீ மனுஷர்களுக்கு தெரியப்படுத்துவதை இன்றைக்கு நிறுத்து. ஆண்டவருக்கு தெரியப்படுத்துவோமானால் அவர் நிச்சயம் நமக்கு பதில் கொடுப்பார். நம் வேதனைகளை புரிந்து கொள்ளுகிற, ஏக்கங்களை அறிந்து கொள்ளுகிற ஒரே ஒருவர் இருப்பாரானால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துதான். ஆகவே அவரிடத்தில் உங்களுடைய காரியங்களை ஒப்படைத்து விடுங்கள். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.